فخلف من بعدهم خلف. இதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் யார்? முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில், தூதரின் சமூகத்தில் இறுதியாக வரக்கூடிய மக்கள், அந்த ஹைருல் குரூன், அந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள்? அபாஉஸ் ஸலாஹ், தொழுகையை பாழாக்குவார்கள். அப்பா, தொழுகையை வீணடிப்பார்கள். தொழுகையை வீணடித்தால் என்றால் என்ன? தொழுகை விடுவார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அதாஉஸ் ஸலா என்றால் அக்ஹருஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவற விடுவார்கள். ஃபமல் ஜஸா, இவர்களுடைய கூலி என்ன? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஓடையில் இவர்களை அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். கய்யா நரகத்தின் ஒரு ஓடை, நரகத்துடைய சீலும் ஷலமும், நரக நெருப்புடைய சூடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஓடை கய்யா, நரகத்தில் இவர்களை ஒன்று கூட்டுவான். சயீத் இப்னு முஸைப் சஹாபாக்களுடைய மாணவர் சொல்கிறார், அதாஊஹா என்றால் ஐயுவஹிரூஹா, தொழுகையை தாமதப்படுத்துவார்கள். எப்படி? ஸலாத்து துஹரை தாமதப்படுத்துவார்கள் அஸர் வக்து வரும் வரை, அஸரை தாமதப்படுத்துவார்கள் அடுத்த வக்து வரும் வரை. இப்படி வக்தை தவறி தொழுவார்கள். ஃபமல் ஜஸா, கூலி என்ன? கூலி என்ன? கய்யா என்ற நரகம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்டார்கள். சஅத் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து புறமுகம், தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இவர்கள் யார்? தூதர் சொன்னார்கள், ஹுமுல்லதீன யுவஹிரூன ஸலாத அன் வக்திஹா, இவர்கள் யார் என்றால் இவர்கள் தொழுகையுடைய நேரத்தை தாமதப்படுத்துவார்கள். யார் சொன்ன விளக்கம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் யார்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், இந்த தொழுகையாளிகள் நாசமாகுவார்கள், இந்த தொழுகையாளிகள் வைல் என்ற நரகத்தை உரித்தாக்குவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம். அப்படி திருப்பினால் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அஹ்லு தஃசீருடைய எல்லோரும், தஃசீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், இங்கே அல்லாஹ் அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே, அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவது தொழுகையை. உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம் என்றால் தொழுகையை விட்டு திருப்பி விட வேண்டாம். தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய குடும்பம் உங்களை திருப்பினால் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள். தொழுகையை விடுபவர்களை சிந்தித்து பாருங்கள். தொழுகையை தாமதப்படுத்துபவர்களை சிந்தித்து பாருங்கள். தொழுகையை தாமதப்படுத்தினாலே வைல் என்ற நரகம், கய்யா என்ற நரக ஓடை, சக்கர் என்ற நரகம் அவர்களுக்கு உரித்தாகும் என்றால் தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி? தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி? தொழுகையை தவற விடுபவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய வாலிபர்கள், கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய பெண்கள், கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்திலே 10 வயதை கடந்த எல்லோரும், புத்தி உள்ள வயதை கடந்த, ஹைதுடைய காலம் இல்லாத, நிஃபாசுடைய காலம் இல்லாத பெண்கள், ஆண்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளட்டும். தொழுகையை விடுவது
கொலையை விட கொடிய குற்றம். தொழுகையை விடுவது விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம். தொழுகையை விடுவது திருட்டை விட, சூதை விட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய அநீதம் ஷிர்க் செய்வதற்கு பிறகு மிகப்பெரிய குற்றம். பலர் அறிவதில்லை. ஆம், ஆயிரம் ஆதாரங்களை எடுத்துச் சொல்லலாம். தொழுகையை விடுவது ஷிர்க், குஃப்ர் தான், மாற்றுகிறது கிடையாது. தொழுகையை வேண்டுமென்றே நேரம் இருக்கிறது என்று தெரிந்தும் மறதி இல்லாமல், அசதி இல்லாமல் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர், மாற்று கருத்து கிடையாதுங்க. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் தொழுகையை விடுவதுடைய சட்டங்கள் இந்த ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபுடைய பெரும் பகுதி தொழுகையை விடுபவன் காஃபிர் என்பதற்குரிய ஆதாரங்கள். ஆதாரம் வேண்டுமா? தொழுகையை விடுபவன் காஃபிர் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா? எடுத்துக்கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளட்டும். இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எல்லோரும், தலைவர்கள், அரசர்கள், கம்பெனியின் நிர்வாகிகள், கம்பெனியின் முதலாளிகள், கம்பெனியின் வேலையாளிகள், கம்பெனியின் ஊழியர்கள், குடும்பத்தின் தலைவன், குடும்பத்தில் 10 வயதை கடந்த குழந்தை, பெண் என எல்லோரும் கேட்டுக்கொள்ளட்டும் ஆதாரங்களை. முதல் ஆதாரம் குர்ஆனில் இருந்து சூரத்துல் கலமுடைய 10வது வசனம், அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், முஸ்லிம்களை முஜ்ரிம்களாக, முஸ்லிம்கள் முஜ்ரிம்களை போன்றா, பாவிகளை போன்று முஸ்லிம்களை நாம் ஆக்குவோமா? அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் விளக்கிக் கொண்டு இருக்கிறான். மாலக்கும் கைஃப தஹ்குமூன், எப்படி நீங்கள் இருவரையும் ஒருவர் என்று ஒப்பிடுகிறீர்கள்? முஸ்லிம் வேறு, முஜ்ரிம் வேறு. அவர்கள் எப்படி தன்மை தெரியுமா? மறுமையில் யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதஊன இல ஸுஜூத், கெண்டை கால்களுடைய திரை விலக்கப்பட்டு மறுமையில் சுஜூதுக்காக அழைக்கப்படும் பொழுது ஃபலா யஸ்ததீஊன், அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. காஷியத்தன் அப்சாருஹும், அவர்களுடைய பார்வை தாழ்ந்திருக்கும். தர்ஹகுஹும் ذில்லா, இழிவு அவர்களை சூழும். வகத் கானூ யுதஊன இல ஸுஜூதி வஹும் சாலிமூன், சுகத்தோடு, நிம்மதியோடு, ஆரோக்கியமோடு இருக்கும் பொழுது சுஜூது செய்ய அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மறுத்தார்கள். எதை சொல்கிறது? எதை சொல்கிறது? ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூதுக்காக அழைப்பு கொடுக்கும் பொழுது வேலையை பார்த்துக் கொண்டிருந்தான், மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தான், தொழில் இருந்து கொண்டிருந்தான், விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான், தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் இருந்தால், திருமண நிகழ்ச்சிகள் அல்லது தங்களுடைய வீட்டுடைய தொழில்கள், வீட்டுடைய நிகழ்ச்சிகள் என்று அவர் தன் வாழ்வை பிஸியாக்கினான். இப்படி அல்லாஹ்விற்கு சுஜூது செய்ய மறுத்தவர்களை நாளை மறுமையில் சுஜூது செய்ய முஃமின்கள் தயாராகும் பொழுது தங்களுடைய முதுகை சாய்க்க முடியாது, தன்னுடைய நெற்றியை அந்த மஹ்ஷரில் வைக்க முடியாது. இவர்கள் சொர்க்கவாதிகளா? இவர்கள் முஸ்லிம்களா? அல்லாஹ் இவர்களை முஜ்ரிம் என்கிறான். முஜ்ரிம் யார் என்று குர்ஆனில் படித்து பாருங்கள். இரண்டாவது ஆதாரம் சூரா முத்தத்திர் 11வது வசனம். சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், காலு லிம ஸலககும் ஃபீ ஸகர், இந்த ஸகர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? மா ஸலககும் ஃபீ ஸகர். நரகவாதிகள் சொல்லுவார்கள், நாங்கள் விபச்சாரமை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள், நாங்கள் கொலை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள், நாங்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல், மறுமை வரும் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு முன்னாலெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், காலு லன்னகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இந்த பூமியில் இல்லை என்று. ஸக்கர் என்ற நரகம். மூன்றாவது ஆதாரம் சூரா தௌபாவுடைய 11வது வசனம். فَإِن تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. முஸ்லிம்கள் யார்? ஷிர்க்கிலிருந்து ஒருவன் தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒருவனை போரில் கொலை செய்வதிலிருந்து விலக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவன் தௌபா செய்ய வேண்டும். தௌபாவிற்கு பிறகு வஅகாமுஸ் ஸலாஹ், எதை செய்ய வேண்டும்?
தொழுகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜக்காத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் யார்? உங்கள் மார்க்க சகோதரன். என்ன சொல்ல வருகிறான்? ஒரு முஷ்ரிக் முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் தௌபா செய்து தொழுகையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் போரில் அவரை கொலை செய்வதற்கு அனுமதி உண்டு. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கலீஃபாவுடைய ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு ஜகாத்தை ஒரு கூட்டம் மறுத்தது. அந்த முர்த்ததுகளுக்கு எதிராக அபூபக்கர் வாளை தூக்கினார். எல்லா சஹாபாக்களும் அபூபக்கரை கொஞ்சம் நிதானமாக சொன்னார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், என் உயிர் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் வரை இந்த தீனில் குறைவை ஏற்படுத்த விடமாட்டேன். இவர்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்களா? தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன். ஆதாரம் எங்கே? ஓதினார்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஆதாரம் ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத். சூரா மரியமுடைய வசனம். அல்லாஹு அக்பர். ஜமீஉல் உலமா, உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்கிறது. குறிப்பாக சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபிஈ, இவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் தொழுகையை விடுபவன் தான் தொழுகையை விட்டது குற்றம் என்று தெரிந்து தௌபா செய்து விலகாமல் இருந்தால் அவன் தலை வெட்டப்பட வேண்டும். ஹலீஃபா இருந்தால், இஸ்லாமிய ஷரியத் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நாடாக இருந்தால் தலை. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. ஒரு முஸ்லிமான பெண் தொழுகை இல்லாதவரோடு வாழக்கூடாது. கூடாது. அறிவுரை செய்ய வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டும், நினைவூட்ட வேண்டும், உலமாக்களுடைய அறிவுரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு பிறகும் தன் கணவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த உம்மத்துடைய சமூகம் கேட்டுக்கொள்ளட்டும், தொழுகை இல்லாதவர்களோடு தொழுகை உள்ள ஒரு முஸ்லிம் பெண் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது. மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம். இஹ்திலாஃப் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவர்களுடைய ஆதாரங்களை கொண்டு வரலாம். ஒரு கூட்டம் குஃப்ர் என்று சொல்லும், இன்னொரு கூட்டம் ஃபுசூக் என்று சொல்லும். அவ்வளவுதான். ரெண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லை மீறிய பாவம். எதை எடுத்துக்கொள்ள போறீங்க? ஃபுசூக்கையா குஃப்ரையா? இந்த ரெண்டு எடுத்துக்கொண்டாலும் ஒரே வழிதான், நேரா போய் சேர்ந்துடலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சரி, இமாம்களுடைய ஃபத்வா கேட்க வேணாம், சஹாபாக்களுடைய ஃபத்வா கேட்போம் என்னன்னு சொல்லி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று கூடுகிறார்கள். குறிப்பாக அபூ ஹுரைராவின் தலைமையில், அப்துர் ரஹ்மானுடைய தலைமையில், உமர் இப்னுல் கத்தாபின் தலைமையில், இப்னு அப்பாஸின் தலைமையில், அபூ தர்தாவின் தலைமையில், அபூ தர்ரின் தலைமையில், அபூபக்கரின் தலைமையில் எல்லோரும் சொல்லுகிறார்கள், தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் அறியவில்லை சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தவரை. அல்லாஹு அக்பர். ஹதீஸுடைய ஆதாரம் வேண்டுமா? ஹதீஸுடைய ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார், அபூ தாவூத் பதிவு செய்கிறார், நசாஇ பதிவு செய்கிறார், திர்மிதி பதிவு செய்கிறார். ஸஹீஹான அறிவிப்பாக யஸீத் இப்னு ஹபீப் அல்-அஸ்லமி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், யார் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகிறான். இமாம் தபரி பதிவு செய்கிறார், ஸஹீஹான அறிவிப்பாக தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி வல் ஈமானி ஸலாத், ஈமானுக்கும் குஃப்ருக்கும் ஒரு அடியானுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதாகும். ஃபைதா தரக்கஹா, அவன் தொழுகையை விட்டால் ஃபகத் அஷ்ரக், அவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறான். இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார், தபரி பதிவு செய்கிறார் ஜய்யிதான இஸ்னாதோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலஸ்-ஸலாத், தொழுகை யார் பாதுகாக்கிறானோ அவன் வெளிச்சத்தோடு, பாதுகாப்போடு, வெற்றியோடு மறுமையில் வருவான். தொழுகையை யார் பாதுகாக்கவில்லையோ, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க,
தொழுகையை விடுபவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள். தொழுகையை பாழாக்குபவர்கள் என்றால் என்ன சொன்னோம்? தொழுகையுடைய நேரத்தை தவறி தொழுபவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களுடைய தொழில் பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய தூக்கம் பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய அசதி பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய சிறிய தலைவலி பெரிதாக இருந்தால் கேட்டுக் கொள்ளுங்கள். தொழுகையை பாதுகாக்கவில்லை என்றால் வெளிச்சம் இருக்காது, ஆதாரம் இருக்காது, வெற்றி இருக்காது. வக்கான யௌமல் கியாமத்தி, மறுமையில் அவன் இருப்பான் மஅ ஃபிர்அவுன வ ஹாமான வ காரூன். ஃபிர்அவுனோடு, காரூனோடு, ஹாமானோடு. யா தாரிக ஸலா, ஃபிர்அவுனும் ஹாமானும் காரூனும் முஸ்லிமா? அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், கூட்டங்களை தேடிக் கொள்ளுங்கள். காரூனோடு இருப்பான் செல்வம் இருந்து தொழுகையை விடுபவன், ஃபிர்அவுனோடு இருப்பான் ஆட்சி அதிகாரம் இருந்து தொழுகையை விடுபவன். இன்னொரு யார்? ஹாமானோடு இருப்பான் தொழில் இருந்து தொழுகையை விடுபவன். சுப்ஹானல்லாஹ். ஆதாரத்தை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் அவர்கள் கூறுவதாக, ஃபமன் தரக்க ஸலாத்த மக்தூபா, கடமையான தொழுகையை விடுபவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து விலக்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கே தொழிலில் வெற்றி பெறுவாய்? எங்கே குடும்பத்தில் வெற்றி பெறுவாய்? எங்கே கண்ணியத்தை தேடி செல்லுவாய்? எங்கே வெற்றியை தேடி செல்லுவாய்? தொழுகை இல்லாத வாழ்க்கை வெற்றியடைய வாழ்க்கை அல்ல, கண்ணியத்தை தேடக்கூடிய வாழ்க்கை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொண்டு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது, zikr ஏற்றுக்கொள்ளப்படாது, சதகா ஏற்றுக்கொள்ளப்படாது, ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை சரியாக இல்லை என்றால் அவர் தாவாவை ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகை. அது சீரடைந்தால் மற்ற அமல்கள் சீராகும், அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்கள் சீரமையாது. தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், புகாரி முஸ்லிம் இது போன்ற ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ரும் இஷாவும். அல்லாஹ் ஃபஜ்ரும் இஷாவும் முனாஃபிக்குக்கு சிரமமான தொழுகை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதனுடைய கூலியை அறிந்தால் தவண்டாவது தொழுகை நிறைவேற்ற வருவார்கள். நான் எண்ணுகிறேன், தொழுகைக்காக இக்காமல் சொல்லப்பட்ட பிறகு மக்கள் பள்ளியை நோக்கி வரவில்லை என்றால் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளியில் ஜமாஅத்தோடு தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பின் கட்டைகளை எரித்து எடுத்துக்கொண்டு நெருப்பால் அவர்களுடைய வீட்டை கொளுத்த வேண்டும் என்று யார் சொன்னது? இவருக்கு ஜமாத்து கடைகள்லாம் வீட்டில் தொழுவார். எல்லோரும் குற்றவாளிகள் தான். இதில் வீட்டில் தொழக்கூடிய பழக்கத்தை முதலில் நிறுத்துங்கள் முஃமின்களே. எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் மனைவிமார்களுக்கும் சொல்கிறேன், கேட்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய கணவர் வீட்டில் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஃபர்தான தொழுகை விட்டுடுச்சா ஏதோ சில அசதியாலேயோ உறக்கத்தாலேயோ எழுந்து பள்ளிக்கு போய் பள்ளியில போய் தொழுங்க. என்னைக்கு வீட்டில் தொழலாங்கிற ஒரு உரிமை எடுத்துக் கொள்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு அசதி வந்துடும். வீட்டில் தான் தொழுதுக்கலாம், ஜமாத்து விட்டு போச்சு இல்ல. எந்த ஃபர்தான ஜமாஅத்தை நீங்கள் விட்டாலும் வீடுகளில் ஃபர்தான தொழுகையை தொழுவது தூதருடைய வழக்கம் அல்ல, சுன்னா கிடையாது. முகாலிஃபு சுன்னா, சுன்னாவுக்கு மாற்றமான செயல் தான் அது. ஃபர்த் சுன்னாவுக்கு மாற்றமானது முழுமையான ஃபர்தாக அங்கீகரிக்கப்படாது. தூதர் கடைசி தருவாயை தவிர வீட்டில் தொழுத நிகழ்வு உண்டா? நிகழ்வு உண்டா? ஃபர்தான தொழுகையை மழை அதிகமாக பெய்ததை தவிர, புயல் அடிக்கக்கூடிய காலத்தை தவிர, வெள்ளம் வரக்கூடிய நாட்களை தவிர தூதர் ஃபர்தான தொழுகையை வீட்டில் தொழுத அனுமதி குர்ஆன் சுன்னாவில் உண்டா? ஏ தாரிக்கு ஸலா கேட்டுக்கொள், தூதர் மரண தருவாயில் இருக்கிறார்கள். எத்தனையோ முறை மயக்கம்,
அழைத்தார்கள் 2 தோழர்களை. ஆயிஷா, அதான் சொல்லப்பட்டு விட்டதா, இக்காம சொல்லப்பட்டு விட்டதா? தூதரை, உங்களுக்காகத்தான் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 தோழரை அழைத்து 2 தோழருடைய தோள் மாட்டிலும் கைகளை போட்டு கால்களை தர தரவென தூதரை இழுத்து தொழுகை நிறைவேற்றி வந்தார்கள். ஜமாஅத் அபூபக்கருடைய தலைமையில். இதைவிட நோயா உங்களுக்கு? சக்கராத் ஹாலா உங்களுக்கு? ஃபஜ்ருடைய தொழுகையில் தூக்கம், இஷாவுடைய தொழுகையின் தூக்கம் உங்களுக்கு சக்கராத் ஹாலா? அல்லாஹ் சமூகத்தில் இந்த வியாபாரிகளையும் இந்த செல்வம் உள்ளவர்களையும் இந்த கம்பெனியின் முதலாளிகள் என்று சொல்பவர்களையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தாடி வைத்திருக்கிறார்கள், தாவாவை பேசுகிறார்கள், மார்க்கம் பேசுகிறார்கள், மார்க்கத்திற்காக சதக்கா என்றால் வாரி வாரி வழங்குகிறார்கள். இவர்கள் தொழுகையுடைய ஜமாஅத் என்றால் முஸ்லிம் சஃப்களுக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள் என்றால் யார் இவர்கள்? தூதரை விட கண்ணியமானவர்களா பள்ளியில் ஜமாஅத்தை புறக்கணிப்பதற்கு இவர்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஸலாத்துல் ஜமாஅ, ஒரு கண் தெரியாத, நடந்து தனியாக பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நபித்தோழர் வருகிறார். நீங்க ஊனமா? உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதரே, தனிமையோடு இரவுடைய நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் பள்ளிக்கு என்னால் வர முடியவில்லை, நான் வீட்டில் தொழுவதற்கு அனுமதி உண்டா? முஸ்லிம் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், தஸ்மஉன் நிதா, அதானுடைய சப்தம் உன் காதில் விழுகிறதா? அவர் சொன்னார், அப்படி என்றால் உனக்கு இந்த தீனில் அனுமதியை நான் பார்க்கவில்லை. உங்களுக்கெல்லாம் கண் கிடையாதா? உங்களுக்கெல்லாம் ஊனமா? நடக்க முடியாதா? அல்லாஹ் உங்களுக்கு பார்வையை கொடுத்தது எதற்கு? அல்லாஹ் உங்களுக்கு காலை கொடுத்தது எதற்கு? ஒரு கண் தெரியாத, காலுள்ள, கண் தெரியாத, கால் இருந்தும் தனியாக பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நபித்தோழரே வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இல்லாத பொழுது, கண்ணிருந்தும் உடல் வசதி இருந்தும் ஆற்றல் இருந்தும் பள்ளிக்கு தனியாகவும் கூட்டமாகவும் செல்வதற்கு வாய்ப்பு இருந்தும், உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் இருக்கக்கூடிய மீட்டிங்கும் உங்களுடைய உலக மனிதர்களும் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள், முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று குஃபர், ஒன்று ஃபுசூக். எந்த கருத்தில் நீங்கள் நுழைந்தாலும், காஃபிர் என்ற ஃபத்வாவில் நுழைந்தாலும், பாவி என்ற ஃபத்வாவில் நுழைந்தாலும், ஃபவைலுல் லில் முஸல்லின் ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. இந்த சமூகத்தில் நான் மாற்ற நினைக்கின்ற ஒரு மாற்றம், என் மரணத்திற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் என்னையும் இந்த சமூகத்தையும் வெளிப்படைய செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் கருதக்கூடியது அக்கீதாவிற்கு பிறகு தொழுகையை விடுபவர்களை ஒருபோதும் நம்முடைய கண்கள் அங்கீகரிக்க கூடாது. தொழுகையை விடுபவன் கணவனாக இருந்தால், மனைவியாக இருந்தால், 10 வயதை தாண்டிய குழந்தையாக இருந்தால், எல்லா உரிமைகளையும் மறுப்பதற்கு அனுமதி உண்டு. அல்லாஹு அக்பர். இதுதான் மார்க்கத்துடைய தொழுகையின் நிலை. தொழுகையின் நிலை. அல்லாஹ் கூறுகிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன். இந்த நபிமார்களுக்கு பிறகு, இந்த ரசூல்மார்களுக்கு பிறகு, அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்களுக்கு பிறகு வரக்கூடிய சமூகம் அல்லாஹுஸ் ஸலாம், தொழுகையை பாழாக்குவார்கள். ஆஹித் ரப்பக்கல் ஆன். இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நாம் கடைசியாக தொழுத சோம்பலான தொழுகையாக இருந்து போகட்டும். அல்லாஹ்விடத்திலே மனமுறுதி மன்னிப்பை கேட்போம். அல்லாஹ் மன்னிக்கட்டும். இனிமேல் ஒரு ஃபர்தான தொழுகையும் என் வீட்டில் தொழப்படாது. ஒரு ஃபர்தான தொழுகையும் என் கம்பெனியில் இருக்கக்கூடிய எனக்கென்று கொடுத்த ரூமில் தொழப்படாது. பள்ளியில், முசல்லாவில், பள்ளி இல்லை என்றால் முசல்லாவில் மக்களோடு சேர்ந்து ஜமாஅத்தோடு தான் அந்த பள்ளியில் தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் என் தொழுகை அமைத்துக் கொள்வேன். ஆஹித் ரப்பக்கல் ஆன். அல்லாஹ்விற்கு உறுதி கொடுங்கள். இல்லை என்றால் மறுமையில் எச்சரிக்கையை கேட்டதற்கு பிறகும் மறுத்த மிகப்பெரிய குற்றவாளிகளாக மாறுவீர்கள். எனக்கும் சொல்கிறேன்,
இதை கூறி நான் செயல்படுத்தவில்லை என்றால் நாளை மறுமையில் என்னை விட நஷ்டவாளி யாரும் இல்லை. இதை கேட்டதற்கு பிறகும் நீங்களும் செயல்படுத்தவில்லை என்றால் உங்களை விடவும் நஷ்டவாளிகள் நாளை மறுமையில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. தொழுகையை முறையாக பேணக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. தொழுகையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் என்னையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றி என்று ஒரு கலீல் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹும்ம அஇன்னா அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.